ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், நாம் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வருகிறார். உம்முடைய வசனம் சத்தியம். அநேக மக்களை, அநேக நாடுகளை ஒரே ஐக்கியத்திற்குள் கூட்டி சேர்க்கிறேன். உம்முடைய வசனமே சத்தியம் சாமே. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு திருச்சபையிலே கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியிலே ஒன்று நான் வாசிக்கின்றேன். அது யாத்திரையாகவும் 34ஆம் அதிகாரம் 29 35 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகவும் 34. சாட்சி பலகை இரண்டையும் மோசே தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின பொழுது தன்னோடு கர்த்தர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசமாயிருப்பது அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் எல்லாரும் மோசேயை பார்த்து அவன் முகம் பிரகாசமாயிருப்பதை கண்டு விட்டு வர பயந்தார்கள். மோசே அவர்களை கூப்பிடவே ஆரோனும் சபையின் அதிபதிகள் யாவரும் அவரிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினார். பின்பு இஸ்ரவேல் எல்லாரும் அவன் கிட்டே வந்தார்கள். வந்தபோது சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டதாக இருந்தார். மோசே அவர்களோடு பேசின பின்பு தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டார். கர்த்தருடைய சன்னிதானத்தை அவருடைய பேசும் பொழுது மோசே உற்சவம் பொழுது வெளியே வரும் அளவும் முக்காடு போடாதிருந்தார். அவன் வெளியே வந்து தனக்கு கட்டளையிட்டதை இஸ்ரவேலுக்கு சொல்லுவார். அவர் முகம் பிரகாசமாயிருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தரோடு பேசிக்கொண்டு மோசே உள்ளே செல்ல அளவும் திரும்பவும் தன் முகத்தின் முக்காடு போட்டுக் கொள்வார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அழைப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் சபை சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேறொரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது எப்பொழுதும் இந்த டிஸ்ட்ரிக்ட் வரணும்னா அங்கே லோக்கல் சிசி மெம்பர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்லாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வருகிறேன் என்று அப்போது ஸ்டான்லி தேவகுமார் ஐயா அவர்களுக்கு சொல்லும்பொழுது ஆனால் நீங்கள் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த இடத்துக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன திருநாள் என்றால் என்ன திருநாள் சொல்லலாம்? மறுரூப திருநாள். ரொம்ப சோர்வா இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் பேசினாங்க பிரசங்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, ஒருவேளை ரொம்ப நேரம் பேசுறதுன்னா கையை தூக்கி எடுத்து நான் சொல்லிடுறேன் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு விருப்பம் என்னன்னா நீங்க கற்றுக்கணும்ன்ற ஒரு சரி. இன்றைக்கு இந்த மறுரூப திருநாளில் நம்ம காட்சியில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன நெகட்டிவ், இதனுடைய பொருள் என்ன நாம் பார்க்க வேண்டும். இதனுடைய பொருளை நாம பார்க்கணும்னா உருமாற்றம். இப்போ தமிழ்ல என்ன செய்யணும்? உருமாற்றம். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உருமாற்றம் என்ன? உருமாற்றம். இப்போ பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி அவன் வரணும்னா அது உருமாற்றம் அடையும். அந்த குழு லாவா கூட்டுக்குழு இப்படிலாம் வந்து அதற்கு நாம் வெளியே வரும்போது பட்டாம்பூச்சியாக அழகாக வருது. அதுதான் உருமாற்றம் என்பது சொல்றது. இங்கே உருமாற்றத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உருமாற்றத்தில் அங்க மறுரூப காட்சியில அப்போ இந்த நாளில் நம்ம வந்து நமக்கு புத்தகத்துல யாத்திரையாகும். இந்த புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் மோசேயும் கடவுள் அவர் 2 பேரிய தரிசனத்தை கிடைக்கிறது. ஆனால் நாம வாசிக்கின்ற அத்தனை பகுதிகளிலும் நாம் பார்க்கணும். இப்ப 97ஆம் சங்கீதம் எடுத்துக்கலாம். 97ஆம்
அதுக்கு பிறகு யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்களை பார்க்கும்போது மோசே ஆடுகளை அங்கே மேய்ப்பதற்காக செல்கின்றார். அங்கே மோசே பண்ணும்போது அங்கே உட்செடி எரிகின்றன, காட்சி அளிக்கிறது. அதை எங்கே போய் பார்க்க வேண்டும் என்று பார்ப்பதற்காக செல்கின்றார். அப்போது காலனியை கட்டி வச்சுட்டு வாப்பாண்டாரு. அவரை அங்கே காட்சிகள் அனுப்பும் பொழுது நான் என் மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், நீ போய் அவர்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுவோம், உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே இந்த மறுரூப காட்சி நாளிலே நமக்கு ஆண்டவர் முதலாவது சொல்றது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு மாற்றம் மனமாறிகள், அதாவது மாறிக்கொண்டே இருக்கிற கடவுள், இருக்கிறவராகவே இருக்கிற கடவுள், நம்மோடு கூட இருக்கிற கடவுள். அதனால நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னார். திரும்ப வாக்கியத்தில் நாம் வாசித்த 2 பேரில் அந்த வாசிக்கும் போது என்னன்னா, தந்திரமான கதைகளுக்கு இடம் கொடுக்கிறாரு, செவி கொடுக்க கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்கும், தந்திரமான காரியங்களுக்கு செவி கூடாது. யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுத்தார். திரும்ப வாக்கியத்திலும் இந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். வடிவாக்கியத்தில் நானே நீதினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆக தினந்தோறும் நாம் எழுந்திருக்கும் பொழுது, நான் விழிக்கும் பொழுது உமது சாயலாய் இருக்கிறார். ஆகவே மறுரூபம் இந்த திருநாளை நமக்கு சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நாம் விழிக்கும் பொழுது யாருடைய சாயலாக விழிக்க வேண்டும்? கடவுளுடைய சாயலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய செயல்கள், சொற்கள் எல்லாமே கடவுளை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அல்லது என்ன சொல்ல போனால் மனித நேயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். சுவிசேஷ பகுதி, மத்திய எழுதின சுவிசேஷம் வாசித்தோம். இந்த பகுதியே மற்ற நற்செய்தி நூல் மார்க்கிலும் லூக்காவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று வேற்றுமை உண்டு. அங்கே இந்த காட்சியிலே ஆனால் அங்கே பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அங்கே என்ன செய்றாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான் 3 பேரும் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்கிறார். இதுல டிஃபரண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த 3 பேருமே அங்கே என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய ஆட்சியை காண்கிறார்கள். ஆண்டவர் அவங்க ஒரு பிரகாசமான அந்த உடை வெண்மையாக ரொம்ப பிரகாசமாக இருந்தது என்று இந்த பிரகாசத்தை 3 பேரும் 3 விதமாய் அங்கே வெளிப்படுத்துகிறார். மிக வெளிச்சமான பிரகாசம். ஆகவே பிரகாசம் போல இருந்தது. அவர்கள் ஒரு சூரியனை போல அவர் பிரகாசம். ஆனால் ஒரு காரியம் அதிலையும் 3 பேரிலும் அது ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லாமே இவரின் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இந்த நட்சத்திரத்தில் இவரின் நேசகுமாரன், நான் பிரியமாயிருப்பதனால செவி கொடுங்கள். ஆகவே எப்படி இருந்தாலும் யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஆனால் லூக்காவிலே மட்டும்தான் என்ன சொல்கிறார்? அங்கே அந்த 3 சீஷர்களும் இயேசுவோடு அங்கே மோசேயும் எலியாவும் உரையாடி கொண்டிருந்தார்கள். என்ன உரையாடல்? வரப்போகிற அவருடைய மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து. இயேசுவை பாடுபட போகிறார். ஆகவே இந்த பாடுகளை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறதை இந்த 3 சீஷர்களும் கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? நமக்கு யாத்திரை ஆரம்பத்தில் நீங்க சொல்றது மோசே பற்றி பார்த்து சொல்ல முடிகிறது. அதனால இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் சொல்றேன். இது மோசேயும் இயேசுவுமே பெரிய சப்ஜெக்ட், 1 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். ஆமா, மோசேயும் எலியாவும்
சாப்பிட்டார். உணவிலே வித்தியாசம், உடையிலே வித்தியாசம், அவருக்கு உடையிலே வித்தியாசம் பார்க்கணும். அங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா உரையாடலிலே வித்தியாசம். தப்புனா தப்பு தாடா அப்படின்னு சொன்னதுனால தான் கழுத்த வைட்டான். உரையாடலிலே வித்தியாசம், உரையிடத்திலே வித்தியாசம், வாழையிடத்தில் இருந்தார். அவர் முழுசமாக வாழையிடத்தில் இருந்தார். ஆக 4 காரியங்களை உங்க பைபிளை குறிச்சிருக்கீங்க. இதில் இல்லாததுதான் 4 காரியங்களை குறிச்சிருக்கீங்க. ஆனால் இங்கே நான் சொல்ல வருகிறேன், மோசே அதை பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 9 - 10 அங்க பார்வோனின் குமாரத்தி, அந்த ராணி பார்வோனின் குமாரத்தி அங்கே குளிக்க செல்கின்ற பொழுது அந்த நடக்கிற காரியத்தை பார்க்கிறான். அங்க ஒரு குழந்தையே தொட்டியில், அந்த நாணம் தொட்டியில் இருப்பதை அந்த குழந்தையை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை தாய் அதை விட்டு விட்டு வந்தாலே அவங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் அந்த தாய் சும்மா விட்டுட்டு வந்தது மட்டும் இல்ல, அவருடைய தமக்கை என்ன செய்தாங்க, அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ தனக்குள்ளே பார்க்கும் பொழுது அவங்க இந்த பார்வோனின் குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்து முதல்ல சொல்லுது என்ன தெரியுமா, இந்த குழந்தை யாருடைய குழந்தை? எபிரேய குழந்தை. 2 பேர் தான் சொல்றீங்க எபிரேய குழந்தை. அதனால தான் கோயிலுக்கு வந்த மட்டும் இல்ல, பைபிள் படிச்சு எபிரேய குழந்தை. உடனே அந்த வாக்கு சொன்ன உடனே இந்த தமக்கை ஓடி போய் என்ன சொல்றாங்க, அம்மா இந்த எபிரேய குழந்தையை பாலூட்டுவதற்கு ஒரு எபிரேய தாயை பாலூட்டுகிற ஒரு அம்மாவை நான் அழைத்துட்டு வரணுமா? அந்த அம்மா உடனே சொல்லிச்சு. தமக்கை என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஏன்னா ராணி பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த ஓடுறாங்க. அந்த ஓட்டத்தை தான் என்ன செய்வாங்கன்னா, அது இதுவும் ஒரு சப்ஜெக்ட் அது மாரத்தான் ஓட்டம்னு சொல்றாங்க இல்லையா, மாரத்தான் ஓட்டம். அந்த மாரத்தான் ஓட்டம் அப்படியே ஆரம்பிச்சாச்சு. ஓடுறாங்களாம். ஏன்னா நம்ம போய் அவங்க மோசையின் தாயை அழைச்சிட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பிறகு வளர்த்து கொடுக்குறாங்க. வளர்க்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த அம்மா சம்பளம் கொடுக்குறாங்க. கரெக்டான வார்த்தை தான், சம்பளம் கொடுக்குறாங்க. பாருங்க, பிறந்த குழந்தை மோசே, பிறந்த பொழுதே அவர் வந்து அவங்க பிறந்த பொழுதே கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினது யாரு? மோசே தான். கவர்மெண்ட் சம்பளம் வாங்கின அவர் வாங்கினாங்க. அந்த அம்மாவுக்கு வாழ்ந்தாங்க, சம்பளம் கிடைக்குது. சரி, ஆகவே இந்த குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு பேரிட்டது யார்? டக்குன்னு சொன்னதான் நான் சீக்கிரமா முடிக்குது. குழந்தைக்கு பேரிட்டது யார்? பார்வோனின் குமாரத்தி பாருங்க. அவங்க பெற்றோர் பேரிட்டாங்களா? இல்ல. முதல் ஒற்றுமை சொல்றேன். பெற்றோர் அவர்களுக்கு அந்த மோசேக்கு பேர் வைக்கவில்லை. இரண்டாவது நாம பார்ப்போம், ஜலத்திலிருந்து எடுத்ததுனால மோசே. இரண்டாவது இயேசுவை பார்ப்போம். இயேசு நாம பார்க்கும்போது இயேசுக்கு பெயர் வச்சது யார்? பேர் சொன்னது யாரு? மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆக இயேசுக்கும் அவருடைய பெற்றோர் யோசேப்பும் மரியாளும் பெயர் கொடுக்கிறார். இங்கே ஒற்றுமையை பாருங்கள். ஆகவே மோசேக்கும் பெயர் கொடுக்கல, இங்கே இயேசுவுக்கும் பெயர் அவங்க பெற்றோரால் கொடுக்கப்படவில்லை என்பதை பார்க்கலாம். முதல் காரணம். இரண்டாவது காரணம் நீங்க பாருங்க, மோசே பிறக்கின்ற சமயத்தில் நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல, அதனால நானே பதில் சொல்லிட்டே போறேன். ஆக மோசே இறக்கின்ற சமயத்தில் 3 வயதுக்கு உட்பட்ட எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாம் என்னாச்சு? கொலை செய்யப்பட்டார்கள். இயேசு சுவாமி பிறந்த பொழுது எத்தனை? 2 வயது உள்ள பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா 2 வயசு. ஆகவே
நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 2 பேருமே பிறக்கிறப்போ என்ன வருது? துன்பத்திலே சஃபரிங் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. துன்பத்தில சஃபரிங் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. எதற்கு? விடுதலை செய்வதற்காக, விடுதலை பண்ண. ஆகவே சஃபரிங் வாழ்க்கை. இதனால என்ன சொல்ல வரேன்? இந்த மறுரூப நிகழ்ச்சியில உங்களுக்கு அன்பான சபையாரே, நான் கிறிஸ்தவன், நான் பைபிள் படிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், எனக்கு சஃபரிங் வரணுமா, துன்பம் வரணுமா, கஷ்டம் வரணுமா, ஆனா அநியாயம் செய்யணும் வாழறானே என்ற கேள்வி கேட்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அந்த துன்பம் யாரால் அனுபவிக்கிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் ஜான் வெஸ்லி போயிட்டே இருந்தாராம் குதிரையில. அப்பெல்லாம் குதிரை தானே, குதிரையிலே போயிட்டு இருக்கும் போது ஜான் வெஸ்லி சொன்னாராம், ஆண்டவரே 1 மாசத்துக்கு மேல நான் எந்த கஷ்டம். அந்த காலத்துல இயேசுசாமி சொல்றது கஷ்டப்பட்டாங்க, கண்ணடிலாம் பண்ணாங்க. ஒரு காலம் நான் 1 மாசமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு பிரச்சனையை எனக்கு வரலன்னு முழந்தால் போட்டு யோகம் பண்ணாங்க. யோகம் பண்ற பொழுது 4 கண்டு அவர் வேலை போட்டு ஆண்டவரை இப்போ நான் விசுவாசத்துல சரியாக. ஏன்னா துன்பத்தை கண்டு கிறிஸ்தவர்கள் அஞ்சிடக்கூடாது. ஐயோ இது எனக்கு வருது, இது நியாயமானு சொல்லக்கூடாது. கடவுளுடைய பிறப்பிலே, இயேசுவின் பிறப்பிலே பார்க்கிறோம், அவர் பல வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் நாம் பார்க்கிறோம். அத்தனை கஷ்டங்களை பட்டார். சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு 2 பேர் சொல்றேன். உங்களுக்கு யாக்கோபு என்ன செய்தார்? யாக்கோபு என்ன செய்தார்? அப்ப என்னை ஆசீர்வதித்தவருடைய ஒவ்வொருவரே. அப்போ அதெல்லாம் நடந்தது என்ன? ஆசீர்வதித்தவர். சரி, அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் பெற்ற உடனே அவன் எப்படி நடந்தான்? நொண்டி நடந்தான். ஆகவே ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் நொண்டி நடக்கும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம். ஆகவே நான் ஆசீர்வாதம் எனக்கு ஒண்ணு பாருங்க, கஷ்டங்க, கவலைங்க அப்படி நினைக்க அதுதான் அடையாளம். சரி, பவுலே சொல்றேன். பவுல் என்ன செஞ்சார்? பவுல் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பட்டாரு. அவர் இவ்வளோ கண்ணட்டான ஆளு. அங்க வரும்போது அவர் சொல்றாரு, இந்த முள்ளு என்னை போனா நல்லா பேசலாம். அவர் என்ன சொல்றாரு? என் திருவை உனக்கு முள்ளு தேவையா? என் திருவை அந்த முள்ளு இல்லைன்னா என்ன நினைக்க மாட்டேன். என்ன அருமையான. ஆகவே நாம் இந்த ஒற்றுமையிலே சொல்வதிலே அவங்க 2 பேரும் பிறப்பிலும் துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்தார்கள். ஆகவே இது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். மறுரூப நிகழ்விலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து நீங்க பாருங்க, அவங்க பார்க்கிற பொழுது அங்க இப்படி துன்பப்படுவார் என்று சிமியோன் கூட இயேசுவின் தாயாரிடத்திலே சொல்வார். ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது அவங்க பேச்சில அத்தாரிட்டி என்ன? அத்தாரிட்டி யோவான் 7:46 பார்க்கிற பொழுது இந்த மனுஷனை போல பேசுகிறது யாரும் ஒருவரும் ஒரு காலம் பேசினதில்லை என்று சொல்றார். ஒருவரும் ஒரு காலம் பேசினதில்லை. சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:42 எகிப்தியரின் சகல ஞானத்தையும் மோசே கற்றுக்கொண்ட வாக்கிலே செய்யலும் வல்லவரானார். எல்லாத்திலும் வல்லவர். அவர் எல்லாத்திலும் வல்லவரானார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வல்லமையுடைய ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசுகிறவர். அவர் பேச்சில அதிகாரம் இருந்தது. ஆகவே அவரை போல யாரும் பேசினதில்லை பார்க்கிறோம். மோசேயும் பேச்சில் வல்லவர். அதே போல இயேசுவும் அவர் வல்லமையை நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் அவருடன் பேசினதில்லை.
5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அங்கேயும் உணவு கொடுத்தார், இங்கேயும் உணவு கொடுத்தார். இங்கே உணவு கொடுத்தது மட்டும் இல்ல, அதோடு கூட 4000 பேருக்கு கொடுத்தார். இதில் கடைசியாக